தொலைக்காட்சி வரலாற்றில் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கின்ற சன் டிவி நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் மரியாதைக்குரிய நடுவர்கள் அவர்களுக்கும் மற்றும் நமது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மாபெரும் இயக்குனர் திரு S.A. சந்திரசேகர் சார் அவர்களுக்கும் மற்றும் என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற என்னுடைய அசத்தல் மன்னர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? வாங்க ஜானகிராமன். வணக்கம் சார். என்ன செஞ்சு அசத்த போறீங்கன்னு கேட்கவே வேண்டாம். ஸ்டாண்டப் காமெடி பண்ணலான்னு இருக்கேன் சார். ஓகே ஜானகிராமன், உங்கள் ஸ்டாண்டப் காமெடியை அசத்துங்க. நகைச்சுவைங்கிறது வந்து ஒவ்வொரு இடங்களிலும், அதாவது எவ்வளோ பெரிய கடுமையான இடத்துலையும் அங்கே நகைச்சுவை இருக்குது சார். இப்போ கோர்ட் எடுத்துக்கோங்களேன், ஜட்ஜு கேட்டிருக்காரு ஒருத்தன்ட்ட, ஏன்டா டேய் அந்த கடையில் போய் நீ திருடின ஓகே 10 லட்ச ரூபா இருந்திருக்கு, 5 லட்ச ரூபாய் மட்டும் திருட்டு, ஏன்னா 5 லட்ச ரூபா வச்சுட்டு வந்த ஆடி தள்ளுபடி எஜமா என்ன இருந்தாலும் தொழில் வேணாமான்னு கேட்குறாங்க. என்ன அநியாயம் பண்ணுறாங்கிறீங்க? அதோட இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டிருக்காரு, ஏன்டா டேய் பாண்டி பஜார்ல ஏன்டா வண்டி பைக்கை திருடினா கேட்டிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், சாமி நான் பேசாமல் பைக் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன், டிராஃபிக் கான்ஸ்டபிள் தான் வந்து வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு வண்டி எடுன்னு சொன்னார், அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தனை கேட்டாரு, ஏன்டா அறிவு கேட்டவனே, ஏன்டா நீ அந்த கடையிலே போய் திருப்பி திருப்பி திருடி இருக்குன்னு கேட்டா, சாமி முன்னாடி அழகா போட்டிருக்காங்க நன்றி மீண்டும் மருகன் போட்டிருக்காங்க, அதான் போனீங்க. சரி, இதை விட்டு ஸ்கூலுக்கு வந்தோம்னா பயங்கரமான காமெடி. அன்னைக்கு ஒரு வாத்தியார் கேட்டிருக்காரு வகுப்பறையில், டேய் மாணவர்களே நேற்றுக்கு நான் பாடத்தை எந்த இடத்துல நிறுத்தினேன் அப்படின்னாரு. கமலா டீச்சர் ஜன்னல் பக்கத்தில் வரும்போது நிறுத்தினீங்க சாமி. இதாவது பரவாயில்ல, படார்னு ஒரு மாணவன் எழுப்பினாரு, ஏய் அகமதாபாத் எங்கடா இருக்கு தெரியல, எவரெஸ்ட் சிகரம் எங்க இருக்கு தெரியல, தெரியல தெரியல தெரியல, என்னடா அப்படி இருக்கா, நான் கார்பெண்டர் பெஞ்ச் ரிப்பேர் பண்ண வந்தேன், என்ன கூப்பிட்டு நீ வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. வாத்தியாருக்கு பாவம், அவருக்கு இருக்கிற குழப்பம். ஏதாவது பரவாயில்ல, கணக்கு வாத்தியார் கேட்டிருக்காரு, 2 2 எத்தனை வரும் 4, 4 4 எத்தனை வரும் 8, 6 6 எத்தனை வரும் எந்திரானா 6 6 சேர்ந்தா வெள்ளம் தான் சார் வருங்கிறான். ரொம்ப மைனூட்டா யோசிக்கிறாங்க. இதான் பரவாயில்ல, கணக்கு வாத்தியார் கேட்டிருக்காரு, அறைய காலால பறக்குனா என்னடா ஆகணும்னு எல்லாம் அமைதியா இருந்திருக்காங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் எந்திரிச்சான், எனக்கு தெரியும் சார், என்ன அறைய காலால பறக்குனா காலில் ரத்தம் வரும் சாருங்க. அவன் ரூமை காலால பறக்கிறத பத்தி அவன் பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. இதாவது பரவாயில்ல, அன்னைக்கு ஒருத்தன் விறுவிறுன்னு டாக்டர்கிட்ட போயிருக்கான், டாக்டர் டாக்டர் உங்க சர்டிஃபிகேட்டை கொடுங்கன்னு இருக்கான். யோ ஏன் சர்டிஃபிகேட் அதுக்கியா, நேற்று நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன், ஸ்கூல்ல தான் சொன்னாங்க போய் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாங்க. அவர் டாக்டர் சர்டிஃபிகேட், டாக்டரோட சர்டிஃபிகேட்டே போய் நம்மளுக்கு இருக்கிறாங்க. மனைவி சொல்லிக்காங்க ஹஸ்பண்ட்ட, இங்க பாருங்க ஊர்ல இருக்கிற என் தங்கச்சிய எனக்கு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னா இவன் சொல்றான், நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட அப்படிங்கிற. அதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன் சார். அதாவது என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபாய் ஒருத்தர்கிட்ட கொடுத்தோம்னா நம்ம கிட்ட வந்து பணம் இருக்காது. அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10 செட்டில் ஒரு 5 செட்டை கொடுத்தோம்னா நம்ம கிட்ட 5 செட்டு தான் இருக்கும். ஆனா நகைச்சுவை ஒன்றுதான் நாம் ஒவ்வொரு வருடம் கொடுக்கும் போதும் அது பல மடங்காக பெருகி எல்லோரையும் மகிழ்ச்சி ஊட்டுகிறது என்று சொல்லிக்கொண்டு, அந்த மகிழ்ச்சி ஊட்டும் விஷயத்தை வார வாரம் நமது அசத்த போவது நிகழ்ச்சி எல்லோருக்கும் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அதை ரசிப்போம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க கிரண்குமார் சார். இந்த அசத்து போவது யாரில் இதான் நீங்கள் முதல் தடவையாக கலந்துக்கிறது இல்லையா? ஆமாம் சார். உங்களை எப்படி டைரக்டர் செலக்ட் பண்ணார்? சார் நான் எத்திராஜ் காலேஜுக்கு கல்ச்சுரல்ஸ் போயிருந்தேன், அங்கே சார் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். இந்த மாதிரி ஆடிஷன் இருக்குது, வந்து விருப்பம் இருக்கிறவங்க கலந்துங்க அப்படின்னாங்க. அது போயிருந்தேன், சார் அதில் பார்த்து செலக்ட் பண்ணார் சார். நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க? நான் மீஞ்சூர் சிபி ஜெயின் காலேஜில் படிக்கிறேன் சார். குட். புதுசாக வந்திருக்கீங்க, பயப்படாமல் தைரியமாக பண்ணி அசத்துங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க சார். என்னோட கான்செப்ட் வந்து சாலமன் பாப்பையா சார் மியூசிக் டைரக்டராக இருக்காரு. அவர் சில ஆக்டருங்களை வச்சு பாட வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு ஆக்டரை வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அன்பு பெரியவர்களே, பேராசைக்குரிய இளைஞர்களே, வணக்கம். முதல்ல வாங்க ரஜினிகாந்த் சார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சாலமன் பாப்பையா சார் கூப்பிட்டுருக்காரு. வரதான் நினைச்சேன், சரி ஸ்ரேயா வரதா சொன்னாங்களே அதனாலதான் பதறி அடிச்சு ஓடி வந்து, ஆனா இங்க வந்து பார்த்தா அங்கவே சகவே முடியல, கடுப்பாயிட்டேன். கடுப்போட பாட்டு பண்ணா நல்லாவே வராது. நான் கிளம்புறேன். அடுத்து வாங்க கமலஹாசன். எல்லாருக்கும் வணக்கம். பாட்டுன்னு பாடம் வரும்போது அழுகையா வரும், அது என்னன்னு தெரில, என்ன மாயமோ தெரில, இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்னா நான் பாடுறேன். கண் பேசும் வார்த்தை புரிவதில்ல, காத்திருந்தால் பெண் காணிவதில்லை, ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய. அப்புறமே என்ன சார் நீங்க அழுதுகிட்டே பாடுறீங்க, தேவையில்லை சார். அடுத்து வாங்க ஜெயம் ரவி அவர்களே. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் யாராவது முதல்ல பாடி காட்டிடுங்க, அதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு காப்பி அடித்தேன் முதல்ல வந்து நீங்கள் திருத்த முடியாதுலே, திருத்த முடியாது. சரி அடுத்து வாங்க
கவுண்டரமணி அவர்களே. பாட்டு பண்ணுமா அரங்கக்கமக்கா பாருங்கல அக்கன் பேசும் வார்த்தை அப்புறலிங்கன்னு அக்கா இருந்தா அப்பன் கழிவிடலிங்கன்னு அவர் முகம் மறைய அமர் முக தெரிய அக்கண்ணாடி கிதையும் இல்லைங்கண்ணா கடல் கை மூடி நானே பாடிக்கிறேன். கிளம்புங்க எல்லாரும். பேக்கப். வணக்கம். நீங்க 2 பேரும் இப்பதான் புது ஜோடியா வந்திருக்கீங்க. ஆமா. என்ன செஞ்சு அசத்த போறீங்க? இப்ப வேற ஒண்ணும் இல்லனே, நான் அப்பா, இது என் பையன். சரி. அப்பாட்ட ரொம்ப நாள் அந்த கார் கேட்டு ரொம்ப அணத்திக்கிட்டே திரியான். சரி. அவனுக்கு ஒரு கார் வாங்கி தரலாம்னு ரொம்ப ஆசைப்படுறேன். சரி. இப்ப ஆசைப்பட்டிருக்கேன். அவன் கார் ஆசைப்பட்ட மாதிரி கார் வாங்கி தரேன். இப்ப என்ன செய்ய போறான்றதை இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு மேல எங்க 2 பேத்துக்கு மேல இன்னொருத்தர் இருக்காரு. அவரை நீங்க பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. அசத்துங்க 3 பேருமா சேர்ந்து. சரிண்ணே சரிண்ணே. அப்பா கார் வாங்கி தரேன் சொல்லியாச்சுல. ஆமா. கார் அங்கே சோறுக்கு ஆசைப்படு, மோருக்கு ஆசைப்படு, காருக்கு ஆசைப்படலாமாடா? சோறு மோர் இருக்குல்ல, ஆமா, அப்படியே போயிடும்ல. கார் வாங்கணும்னா ஒரு கார் வளர்த்திக்காவது இருக்கணும்டா. அப்படியா? ஆமா. அப்ப கார் உயிர் இருக்குன்னா கார் வாங்கலாம். ஆமா. அப்ப லோரி வாங்கினா லோரி உயிர் இருக்கணுமா? எப்படி எல்லாம் மடக்குறான் பாத்தியாஜா. கேட்டா இங்க வா, ஒண்ணும் வேணாம், நீ முதல்ல பாஸ் ஆகு, அப்புறம் உனக்கு நான் கார் வாங்கி தரேன். பாஸ் பண்ணிட்டே. பாஸ் பண்ணிட்டியா? எங்கடா, எப்படா? யூரின் பாஸ் பண்ணிட்டேன். யூரின்? ஆஹா. டேய், இப்போ உனக்கு கார் தான்டா. இப்போ கார் புதுசா இப்ப மனுஷன் மாதிரியே வந்திருக்காம்டா. ஆமா. வாய பொளக்காத. நீ நேரா போய் ஷோரூம்ல காரை பார்த்துக்கிட்டே இரு. நான் வீட்டுல போய் ஃபோன் பண்ணி பணத்தோட வரேன். வரட்டுமா? பாரு பாரு பாரு. மனுஷங்க புத்தி உனக்கு வந்துருச்சு. நீ பயந்த மாதிரியே தெரியுது. எங்களை பார்த்து அசந்து போயிட்டிய. சாவே கிடையாதா? இனி நம்ம டேலண்ட் எடுத்து விட்டுற வேண்டியதான். கலந்து வச்சு விடிய விடிய விருந்து வச்சா போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப. நம்ம 2 பேரும் மோதிக்கிட்டாலும் எனக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைச்சிருக்கான். இனி நம்ம 2 பேரும் சேர்ந்து அசத்தலாம். எனக்கு ஒரு நல்ல நண்பனை கிடைச்சிருக்கு. ஆனா கார் கிடைக்கலையே. கவலைப்படாத நண்பா, நண்பனாகவும் கார்வும் கூட இருப்பேன். வெல் டன் வெல் டன்.